3 கிலோவாட் ஹைபிரிட் சிஸ்டம் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டே சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம டீமோட திருவண்ணாமலை ரீச் ஆயிருந்தோம். நைட்டே மெட்டீரியல்ஸ் எல்லாம் கஸ்டமரோட பிளேஸில் இறக்கிட்டு மார்னிங் 6:30க்கெல்லாம் ரோப் யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் மேலே கொண்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த மாதிரி லேடர் இருந்ததால் ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் ரோப் யூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ மார்னிங் 6:30க்கெல்லாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் டெம்பிளோட மலை. ஸோ இது அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிற சைட் அப்படிங்கிறதால இங்கே இந்த மலை நல்ல விசிபிளாக இருந்தது. அண்ட் இது திருக்கோயிலூர் ரைட்டு, அந்த சைட் பார்க்குறது பெங்களூர் ரூட்டு. அண்ட் மார்னிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டீமு. ஸோ எப்பயுமே ஸ்ட்ரக்சரை வந்து லெவலிங் பார்த்து நிறுத்திடுவோம். ஃபஸ்ட்டு ராஃப்டர் பர்லைன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு லெக்கை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவலிங் பார்த்து ஒரு லெக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லெக்குக்கும் 4 ட்ரில் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஆங்கர் ஃபாஸ்ட்னர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி ட்ரில்லிங் பண்ணும்போது கான்கிரீட் வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற ஆங்கர் ஃபாஸ்ட்னர் கான்கிரீட்டில் போய் டச் ஆகணும். கான்கிரீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3 mm ஆவது இறங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 30 இயர்ஸுக்கு இந்த சிஸ்டம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ப்ராப்ளமும் கொடுக்காம இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டீம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு லெக்காக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இங்கே 6 mm ஆங்கர் ஃபாஸ்டர் யூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு 3 mm கான்கிரீட்டுக்குள்ளே அது இறங்கிடும். ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. அப்படி தான் நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரில்லிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம ட்ரில் போடுறோம்ல ஹோல், அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடணும். ஒருவேளை அந்த டஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல், நம்ம யூஸ் பண்ணுற ஆங்கர் ஃபாஸ்ட்னர் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நிச்சயமாக அது ஆட்டம் கண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இந்த ட்ரில் போடுறதும் அந்த ட்ரில்ல இருக்கிற அந்த டஸ்ட்டை வெளியில் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இப்போ நம்ம டீம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த சைட் மட்டும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா சைட்லேயும் நம்ம பண்ணுற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆங்கரிங் கெமிக்கல் கிரவுட் அப்படிங்கிற மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பாலிஸ்டர் ரெசின் அண்ட் ஹார்ட்னர், ஒரு பவுடர் அண்ட் ஒரு லிக்யூடாக நம்ம கிடைக்குது. அதை வாங்கி கரெக்டான ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஹோல்ஸில் அதை ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஆங்கர் ஃபாஸ்ட்னர் அடிக்கும்போது நமக்கு இது ஒரு ரேப்பிட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இது வந்து ஒரு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 30 வருஷத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர், இந்த போல்ட்டில் எந்த துருவும் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சீக்கிரமாக குயிக்காக வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம இதை அந்த ஹோல்ஸில் கொடுத்துட்டு ஆங்கர் ஃபாஸ்ட்னர் அடித்து அதை செட்டிலிங் டைம் மட்டும் ஒரு 5 to 10 minutes கொடுத்து லெக்கை நிறுத்திட்டோம் அப்படின்னா நாளைக்கு எந்த லீக்கேஜ் இஷ்யூவுமே வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தான் அந்த சர்வீஸ் நல்லாயிருக்கும். நாளைக்கு எந்த இஷ்யூஸும் வராமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் எல்லா சைட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹோல்ஸில் வந்து அந்த கெமிக்கலை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 6 லெக்கு வரும். இங்கே இந்த சைட்டில் 6 லெக், ஒரு லெக்குக்கு 4 ஹோல் பண்ணுவோம். ஸோ 24 ஹோல் போடுறோம். 24 ஹோலுக்கும் இதே மாதிரி கரெக்டான ரேஷியோவில் அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து டிப் பண்ணணும். அது ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆங்கர் ஃபாஸ்ட்னரை நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு லெக்கை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு எகைன் கீழே வந்து ஆகரிங் ஒர்க் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. ஸோ கெமிக்கல் ஃபில் பண்ணி நம்ம எர்த்திங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம எர்த்திங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு பவர் பிளான்ட், ஒரு சோலார் பவர் பிளான்ட்டு நம்ம வீட்டு மாடியில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு எர்த்திங்கில் எந்த இஷ்யூஸும் வந்துடக்கூடாது. எர்த்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆகரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 மீட்டருக்கு பள்ளம் எடுத்து அண்ட் அதில் எர்த் பிட் சாம்பர் மேனுவல் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ராடை வந்து கீழே இறக்குறோம். அண்ட் அதோட கெமிக்கலும் கொட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அது வந்து ஒரு கிராஃபைட் அண்ட் சார்கோல் பென்டோனைட் அப்படிங்கிற மிக்ஸோட ஒரு கெமிக்கல். ஸோ முன்னாடிலாம் நம்ம எர்த்திங்க்கு சால்ட் யூஸ் பண்ணுவோம். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா சாயில் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறது தான். ஸோ அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதே பேரலாக வந்து நெக்ஸ்ட்டு லைட்னிங் அரெஸ்டர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ மாடியில் வந்து ஹைட்டான பாயிண்டில் லைட்னிங் அரெஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதை பேனலோட நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒர்க்கு தான். ஸோ இங்கேருந்து நம்ம கீழே அந்த ஆகரிங் பண்ணி பள்ளம் எடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் எர்த்திங் கேபிள்ஸ் வந்து ரன் ஆகி மேலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பைப்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்வெர்ட்டருக்கு வந்து
பேட்டரி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னதால் இமீடியட்டாக அன்றைக்கி மார்னிங்கே அந்த ஒர்க்கை வந்து கஸ்டமர் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ரெடியாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எர்த்திங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ மேலே லைட்னிங் அரஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேபிள்ஸ் எல்லாம் கீழே வந்துடுச்சு. இப்போ ஆகரிங்கில் வந்து நம்ம பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே எர்த்விட் சேம்பர் போட்டு அந்த கெமிக்கல் ராடை வந்து உள்ளே அடித்து இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் கேபிள் வந்து லைட்னிங் அரஸ்டர்லேருந்து வரக்கூடிய கேபிள். இது வந்து 16 ஸ்கொயர் அலுமினியம் கேபிள். ஸோ அதை வந்து ப்ராப்பராக லக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கெமிக்கல் ராடோட நம்ம வந்து எர்த்திங் ராடோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து அதை தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இப்போ அவர் எடுத்து காமிக்கிறது வந்து அந்த கெமிக்கல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு கிராஃபைட் பென்டோனைட் கெமிக்கல்னு. அது வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரையும் நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஒரு நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து லைட்னிங் ப்ராப்ளம் வரும்போது அது ஈஸியாக அந்த லைன் வழியாக உள்ளே வந்துடும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அது இன்வெர்ட்டர், அது டிசிடிபி, அண்ட் அந்த சைடு ஏசிடிபி, நடுவில் இருக்கிறது பேட்டரி பாக்ஸ். இது ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம். கீழே இருக்கிறது தாங்க பேட்டரி. இது வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ நார்மலாக நம்ம லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து வால் ஹேங்கிங்காகவே பண்ணிட்டோம். ஸோ எர்த்திங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. 3 எர்த்திங், ஒன்று லைட்னிங் அரஸ்டருக்கான எர்த்திங், இன்னொன்று ஏசி எர்த்திங், இன்னொன்று டிசி எர்த்திங். எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒயரிங்கில் வந்து முடிச்சாச்சு. இப்போ மாடியில் பார்க்கலாம். ஒரே ரோவில் 5 பேனல் நிறுத்திட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 6 லெக்கு. ஸோ லெக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி ஆங்கரிங் ஃபாஸ்ட்னர் அடித்து எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டிசி கேபிள். எல்லா பேனலையும் சீரீஸ் பண்ணி இந்த பைப் வழியாக அண்ட் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய லைட்னிங் அரஸ்டரோட ஒயரு. இது வந்து பேனலோட எர்த்திங். பேனலோட ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து நம்ம எர்த்திங் பண்ணணும். அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கீழே எல்லா கேபிள்ஸையும் கொண்டு போயிட்டோம். ஸோ கீழே ஆல்ரெடி நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பார்த்துருப்பீங்க. இன்னும் அந்த லெக்குக்கு எல்லாத்துக்கும் காங்கிரீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ காங்கிரீட் வந்து பண்ணுறதை நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்னிங் அரஸ்டர்லேருந்து கேபிள் போகுது. அதுக்கும் ப்ராப்பராக நம்ம தனியாக பைப்ஸ் போட்டு கீழே கொண்டு போயிடுறோம். ஸோ எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏசி லைன் ஒர்க்கு. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இன்வெர்ட்டரில் இருந்து ஃபைனலாக ஏசி சைடுக்குள்ள மெயின்ஸும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒர்க் வேணும், நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணி சப்சிடி இல்லாமல் உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஐஎம் எனர்ஜி சொல்யூஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கும் குவாலிட்டியான ஒர்க்கை கொடுப்போம். தேங்க்யூ.